முதலமைச்சர் ஃபிட்டாக இருக்கிறாரா? சரவெடியாக வெடித்த அண்ணாமலை. சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கடலூர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தமிழக பிள்ளைகள் படித்து முன்னேறுவதை தடுக்க பார்க்கின்றனர். படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடம் செல்லக்கூடாது, வேலையை அடையக்கூடாது என்று எண்ணி அப்படி செய்கின்றனர் என்றார். நாம் கொண்டு வந்த சமூக நீதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணித்து மத்திய அரசு அரசியல் செய்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, தமிழகத்தில் 3வது மொழி என்னவென்று ஒரு முதலமைச்சர் முடிவெடுக்க முடியாது, பெற்றோர் ஆசிரியர் கழகம்தான் முடிவெடுக்கும் என அண்ணாமலை கூறினார். மேலும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரை திட்டத்தால் தமிழக தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் என்றும், குறிப்பாக தென்னிந்தியா பாதிக்கும் என்றும், இதை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்தும் என்றும் ஸ்டாலின் தெரிவிக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இப்போது 39 லோக்சபா தொகுதிகள் இருக்கின்றன. இது 31 தொகுதியாக குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், இதுகுறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டம் விரைவில் நடக்க இருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். புதிய தொகுதி மறுவரையறை தென்னிந்தியாவை பாதிக்கும் என யார் முதலமைச்சருக்கு சொன்னது? தொகுதிகள் மறுவரை பற்றி முதலமைச்சருக்கு யார் சொன்னார்கள் என்று தெரியாது. அந்த மனிதன் யார் என கண்டுபிடிக்க முயற்சித்து வருகிறேன். மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும். முதலமைச்சர் ஃபிட்டாக இருக்கிறாரா என சந்தேகம் எழுகிறது. வருடம் ஒருமுறை மென்டல் செக்அப் செய்வார்கள், அது வழக்கம் என்றும் அவர் கூறினார். மும்மொழி கொள்கை எதிர்ப்பில் திமுகவினர் தோற்றுவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சரிடம் யார் சொன்னார்கள் என்று அவர் சொன்னால், அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பாஜக பங்கேற்கும். மறுசீரமைப்பு வரும்போது தமிழகத்தில் பிரச்சினை வராமல் பார்த்துக் கொள்வது பாஜக பொறுப்பு என்றும் கூறினார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் போன்று முடிவெடுக்க மாட்டோம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வது போல் நடந்து கொள்கிறார். மும்மொழி போருக்கு தயாராகப் போவதாக தெரிவிக்கிறார். திமுகவின் மொழி போராட்டம் என்னவென்றால், அவர்கள் குழந்தைகளுக்கு 3 மொழி, மற்றவர்களுக்கு 2 மொழி என்பதுதான். 3 மொழி படித்த சாதனையாளர்கள் யார் யார் என்பது குறித்து முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியவில்லையா என்றும், 2 மொழியால் தான் தமிழகம் முன்னேறியிருக்கிறது என்றால் முதலமைச்சரின் கணக்கு வாத்தியார் யார் என பார்க்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மொழி என்பது ஒரு ஆற்றல், அது சாதனைக்கு துணை புரியும். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் முடிவு செய்ய முடியாது என்றும், அதை பெற்றோர் ஆசிரியர் கழகம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறினார். அரசு ஊழியர் போராட்ட பிரச்சினையில் அரசு ஊழியர்கள் பக்கம்தான் நாங்கள் இருப்போம், ஜாக்டோ ஜியோ பக்கம் இல்லை. ஜாக்டோ ஜியோ இதற்கு முன்பு திமுகவிற்கு ஆதரவாக இருந்தவர்கள், தேர்தலின் போது திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டவர்கள். அவர்களின் ஆர்ப்பாட்டம் கபட நாடகமாக இருக்கலாம் என்று அண்ணாமலை கூறினார். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்தித்தாளில் பெட்டி செய்தியாக வர வேண்டும் என்பதற்குதான் செய்யப்படுகிறது என்றார். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஒரு காமெடிக்காக நடத்தப்படுகிறது என்றும், அதனால் கொடி விற்பனை செய்பவர்களுக்கு கொடி மட்டும்தான் விற்பனையாகிறது என்றார். மும்மொழி கல்வி என்னுடைய குழந்தைகளாகும் என்றும், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், 4வது மொழியாக வடமொழி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை கூறினார்.